மத்திய பிரதேசத்து மாநிலத்தின் துணை முதல்வர் அமைச்சர்கள் பற்றியெல்லாம் பெருமையோடு எடுத்து சொன்னார். அவர் சொல்லும்போது சொன்ன செய்தியை இப்போ இங்கே கவனிக்கணும். என்னென்னா, மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறதுக்கு அங்கிருந்து யாரும் இங்கே இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலருக்கோ இல்லை ஹெல்த் செக்ரட்டரிக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கோ ஃபோன் பண்ணல, நேரடியாக சொல்லலை. ஒரு இமெயிலில் 1ஆம் தேதி 3:30 மணிக்கு அங்கிருந்து ஒரு கடிதம் வரப்படுகிறது. என்ன கடிதம்னா, 4/9/2025 அன்னைக்கு மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் ஒரு குழந்தை ஒன்று இந்த மருந்து கோல்ட்ரிப் மருந்து சாப்பிட்டு இறந்துருச்சு. அதில் இந்த பேராசிட்டமால், பீனைல் பிரைன் ஐக்ளோரைட், குளோரிபெனிமரேன், மெலேட் சிரப் மாதிரியான இந்த சிறப்புகள் குறித்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. உடனடியாக அறிக்கை வந்தது 3:30 மணிக்கு. நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, 4 மணிக்கே சரியாக ஒரு அரை மணி நேரத்தில் துணை மருந்து கட்டுப்பாடு இயக்குனர் உத்தரவில் முதுநிலை மருந்து ஆய்வாளர் சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அந்த ஸ்ரீசன் பார்மசியூட்டிக்கல் நிறுவனத்தை ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, 1/10/2025 அன்னைக்கே தமிழ்நாடு முழுவதிலும், இதை ரொம்ப கவனிக்கணும், அதாவது இங்கிருந்து கடிதம் வந்த உடனே சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை ஆய்வு செய்யறதுக்கு போறாரு. போறப்பவே உடனடியாக தமிழ்நாடு முழுவதும், இது அரசாங்கம் இந்த மருந்து வாங்கிறது இல்லை, அந்த நிறுவனத்திடமிருந்து டிஎன்எம்எஸ்சி என்று சொல்லப்படுகிற அரசு நிர்வாகம் இந்த மருந்துகளை கொள்முதல் செய்வதில்லை. தனியார் யாரும் வாங்கி மருந்து கடையில் இந்த மருந்தை விற்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் உடனடியாக தகவல் வந்த அன்னிக்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த சந்தேகத்திற்குரிய அந்த கோல்ட்ரிப் சிரப் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு, நம்முடைய தமிழ்நாடு அரசு உடனடியாக சேல்ஸை பேன் பண்ணுறாங்க, அந்த மருந்தை தடை பண்ணுறாங்க. 1/10/2025, 2/10/2025 இந்த 2 நாள் ஆய்வு மேற்கொண்டதில் 1945 விதிமீறல்கள், அந்த 1945 கீழ் இந்த விதிமீறல்கள் இருப்பது கண்டறியப்பட்டு அந்த கோல்ட் சிரப் பேட்ச் நம்பர் SR13 உள்ளிட்ட 5 மருந்துகள் அவசரமாக பகுப்பாய்வுக்காக கொண்டு வரப்படுகிறது. சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு மேற்கொண்டதில் அதில் இந்த டையத்திலின் கிளைகான் என்கின்ற ஒரு உயிர்கொல்லி நச்சு வேதிப்பொருள் 48.6% இருப்பது கண்டறியப்படுகிறது. இது கண்டறியப்பட்ட உடனே இது வேதிப்பொருள், இதனால் உயிருக்கு ஆபத்து என்பது கண்டறியப்பட்ட உடனே